ஓம் சாந்தி 8/6/2026 சாக்கர முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகமும் ஈஸ்வரிய குடும்பமாகும். அதனால்தான் நீங்கள் தாய் தந்தையாக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களது குழந்தைகள் என்று மகிமை பாடுகின்றனர். இப்போது நீங்கள் நடைமுறையில் இறை குடும்பத்தினர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பாபா என்ன சொல்கிறாங்க, இந்த முழு உலகமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள். ஒரு தந்தை, எல்லாரும் அவருடைய குழந்தைகள். ஆக இது ஈஸ்வரிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய மகிமையாக தான் பக்தியில் கூட ஆத்மாக்கள் என்ன பாடியிருக்காங்க, நீங்களே தாயும் தந்தையும் அப்படின்னு மகிமை பாடியிருக்கிறாங்களாம். ஆனால் நடைமுறையில் அந்த தாய் தந்தையினுடைய சுகத்தை யார் அனுபவம் செய்கிறாங்க அப்படின்னா, தந்தையினுடைய நேரடி குழந்தைகளாகிய நீங்கள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அவர் மூலமாக அந்த சுகத்தை எடுக்கிறோம், எதிர்காலத்தையும் அந்த சுகத்திற்கான பிராப்திகளையும் நாம் தான் அடையிறோம், வாங்குகிறோம். ஓம் சாந்தி. பாபா கேள்வி கேட்குறாரு, தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு முழு ஆஸ்தி அடைவதற்கான எளிய விதி என்ன? பதில் சொல்கிறார் பாபா, சங்கம யுகத்தில் சிவபாபாவை தனது வாரிசாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உடல் மனம் பொருளால் பலியாகி விடும் பொழுது 21 பிறவிகளுக்கு முழு ஆஸ்தி பலனாக கிடைத்துவிடும். எந்த குழந்தைகள் சங்கமத்தில் தனது பழையவைகள் அனைத்தையும் காப்பீடு செய்கிறார்களோ அதற்கு கைமாறாக நான் 21 பிறவிகள் வரை கொடுக்கிறேன் என்று பாபா கூறுகின்றார். இந்த ஒரு பிறவி தந்தைய குழந்தைகள் நீங்கள் உங்களுடைய வாரிசு ஆக்கிக்கிட்டிங்கன்னா 21 பிறவிகளுக்கு உங்களை என்னுடைய வாரிசாக்கி என்னுடைய சொத்து முழுவதும் உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதுக்கு இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய உடல் மனம் பொருள் செல்வம் அனைத்தையும் தந்தையினுடைய காரியத்தில் பயன்படுத்திக்கங்க. அழியக்கூடியது அது அனைத்தையும், அது எல்லாத்தையும் பாபா காரியத்தில் பயன்படுத்தி உள்ளன்போட உண்மையாக பாபாவுக்கு சேவை செய்யும்பொழுது பாபா என்ன ஆயிடுறாரு, நமக்கு வாரிசாக இருந்து நம்மளோட 21 பிறவி சுக வாழ்க்கைக்கு அவர் பொறுப்பெடுத்துக்கிறார். பாடல், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு வழி காண்பியுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். பக்தர்கள் பகவானை அழைக்கிறார்கள். அவங்க எல்லாரும் துக்கத்தில் இருக்காங்க. எங்களுக்கு சுகத்துக்கான வழி காட்டுங்க, 3வது கண் இல்லை, தெளிவான வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. பகவானை முழுமையாக அறியாத காரணத்தினால் மனிதர்கள் எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கடின உழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிறவிக்கான விஷயம் மட்டும் கிடையாது. இந்த ஒரு பிறவி தான், கலியுக இறுதியில் தான் எல்லாருமே இந்த கடைசி பிறவியில் தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. துக்கத்தினுடைய அலைகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் பகவான் அழைக்கிறாங்க. அப்படி கிடையாது. துவாபர யுகத்திலேருந்து, அதாவது எப்போ பக்தி ஆரம்பமாச்சோ அப்போதிலிருந்தே ஏமாற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாரதத்தில் தான் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அதுதான் சொர்க்கம், சத்தியமான கண்டம் என்றும் சொல்லப்படுகிறது. பாரதத்தின் மகிமை எவ்வளோ உயர்ந்தது! ஏனெனில் பரம்பிதா பரமாத்மாவுடைய ஜென்ம பூமி பாரதம். ஆகையினால தான் பாரதத்துக்கு இவ்வளோ மகிமை இருக்குது. அவரது உண்மையான பெயர் சிவன். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். ருத்ரன் அல்லது சோமநாத ஜெயந்தி அப்படின்லாம் சொல்வது கிடையாது. சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி அந்த மாதிரி தான் சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். அனைத்து பக்தர்களின் பகவான் அவசியம் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். அனைவரும் கண் பார்வையற்றவர்களாக இருக்கின்றனர். எந்த கண்? 3வது கண், அதாவது அறியாமையில், ஞானக்கண் இல்லாதவர்களாக இருக்காங்க. அறியாமை என்ற இருளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன். அதாவது ஞானக்கண், ஞானத்தினுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதை முக்கியமானது. ஸ்ரீ என்றால் சிரேஷ்ட வழி. இப்போது நீங்கள் இந்த சிரேஷ்ட வழி மூலமாக புத்திவான்களாக ஆக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு இப்போ இந்த தெய்வீக கண் கிடச்சிருச்சு. அதன் மூலமாக புத்திசாலி ஆயிட்டீங்க. இப்போ இதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? தந்தை மற்றும் சிருஷ்டியினுடைய முதலிடை கடை பற்றிய ஞானம் தெளிவாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார்.
உங்களது ஆத்மா இப்பொழுது முழு உலகினுடைய சரித்திர பூகோளத்தை தெரிந்து கொண்டு விட்டது. ஆகையினால தான் உங்களிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறார். யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே பூஜாரிகளாக ஆகிவிட்டனர். பூஜைக்குரியவர்கள் சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருந்தனர். பூஜாரிகள் துவாபரயுக கலியுகத்தில் இருந்தனர். பரமாத்மாவை நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி என்று கூற முடியாது. பரமாத்மா சதா பூஜைக்குரியவர் ஆவார். அனைவரையும் பூஜைக்குரியவராக ஆக்கக்கூடியவர் அவர். அவர் பரம பூஜ்யமானவர் என்று கூறப்படுகின்றார். பரம்பிதா பரமாத்மா என்றாலே பகவான், அதாவது கடவுள். கிருஷ்ணரை அவ்வாறு சொல்ல முடியாது. அவரை அனைவரும் பரமபிதா என்று கூற மாட்டார்கள். யார் அஷரீரியானவரோ, அதாவது நிராகாரமான இறைவனோ, அவங்களுக்கு தான் பகவான் பரமபிதா என்று சொல்லப்படுகிறது. அவரும் ஆத்மா தான், ஆனால் அவர் பரமாத்மா, உயர்ந்தவர் அவர். அதனால்தான் அவர் பரமாத்மா என்று கூறப்படுகின்றார். பாபா சொல்கிறாங்க, ஆத்மா பரமாத்மாவை விட்டு வெகு காலம் பிரிந்து விட்டது என்று பாடவும் செய்கிறீர்கள். பரமாத்மா பரமாத்மாவை விட்டு பிரிந்து வெகு காலம் ஆகிவிட்டது என்று சொல்வது கிடையாது. ஆத்மா தான் பரமாத்மாவை விட்டு பிரிந்ததுன்னு பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா என்று கூறுவது முதல் நம்பர் அஞ்ஞானம். ஒருபோதும் ஆத்மா பரமாத்மாவாக ஆக முடியாது. ஆத்மாவானது பிறப்பிறப்பில் வருது. பரமாத்மா மறுபிறப்புகளில் வருவது கிடையாது. பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் என்பதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்களில் கூட பூஜைக்குரியவர்கள் அப்படின்னு யாரை சொல்லலான்னா தேவி தேவதைகளை தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் தூய்மையானவர்கள். இவர்கள் அனைவரும் ஈஸ்வரிய குடும்பமாகும். ஈஸ்வரன் படைப்பவராவார். நீங்கள் தான் தாய் தந்தை, நாங்கள் உங்களது குழந்தைகள் என்று பாடப்படுகிறது. ஆக குடும்பமாகிவிடுகிறது. தாய் தந்தை என்று நீங்கள் யாரை கூறுகிறீர்கள்? இவ்வாறு கூறுவது யார்? யார் மகிமையை பகவானை பார்த்து பாடினது? ஆத்மா தான் பாடியிருக்கு. நீங்களே எங்களுடைய தாயும் தந்தையும். ஆத்மா தான் அந்த தாய் தந்தை மூலமாக சுகத்தை அடைஞ்சிருக்கு. ஆகையினால தான் அந்த பாடலை மகிமையை பாடியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். நான் சங்கமத்தில் தான் புது உலகிற்காக ராஜயோகம் கற்பிக்கிறேன் என்று தந்தையும் கூறுகின்றார். ஷோபாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு அவரவருக்கென்று நாடகத்தில் பார்ட் இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர்களுக்கான சுக துக்கத்தினுடைய பார்ட் அந்தந்த ஆத்மாவில் பதிவாகியிருக்கு. நாம் ஷோபாபாவின் வாரிசாக இருந்தோம் என்பதை அனைவரும் நினைவு செய்கின்றனர். ஓ பரமபிதா, கருணை காட்டுங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. சாதுக்கள் கூட சாதனை செய்கிறாங்க. எதற்கான சாதனை செய்கிறாங்க? அவங்க முக்தி அடையணும், பரந்தாமத்தில் போயிட்டு முக்தி அடையணும், பகவானோட ஐக்கியமாகணுங்கிறதுக்காக அவங்களுடைய சாதனையை செஞ்சிட்ருக்காங்க. ஆத்மா பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிவிடும். ஆத்மா தான் பரமாத்மா என்று புரிந்து கொள்வதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறார். இந்த நேரத்தில் நடைமுறையில் நாம் ஈஸ்வரனுடைய வம்சத்தினராக இருக்கிறோம். இந்த எளிய ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலமாக நமக்கு சுகமான உலகம் என்பது கிடைக்கிறது. சிலர் சூரிய வம்ச ராஜ்யத்தின் ஆஸ்தி அடைகின்றனர். சிலர் சந்திர வம்சத்தின் ஆஸ்தி அடைகின்றனர். முழு ராஜ்யமும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்களது முயற்சியின்படி அந்தந்த பதவியை அடைகிறாங்க. நான் படித்து கொண்டிருக்கும் போதே சரீரத்தை விட்டுவிட்டால் என்ன பதவி கிடைக்கும் என்று யாராவது கேட்டால் பாபாவினால் அதற்கு பதில் சொல்ல முடியும். நினைவின் மூலம்தான் ஆயுள் அதிகரிக்கும், விகர்மங்கள் விநாசமாகும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கு வேறு வழியே கிடையாது. நினைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நினைவுனால தான் நம்ம விகர்மத்தை அழிக்க முடியும், மேலும் நீண்ட ஆயுளுடையவராக ஆக முடியும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகணும்னா அதற்கு ஒரே உபாயம் பாபாவுடைய நினைவு அப்படின்னு சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாரு, மம்மா பாபாவினுடைய இதய சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அளவிற்கு நான் தகுதியுடையவனாக ஆகியிருக்கிறேனா என்பதை தன்னைத்தானே செக் பண்ணி பாருங்கள். இது தூய்மையற்ற உலகம். முக்கியமானது இங்கே தூய்மை தான் பிரதானமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. இப்போது இந்த உலகத்தில் ஆரோக்கியமும் கிடையாது, செல்வமும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. இது கானல் நீர் போன்ற ராஜ்யம். இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார்.
எங்களுக்கு கௌரவம் கொடுங்கள் என்று திரௌபதிகள் கூறுகின்றனர். அனைவருமே இங்கே திரௌபதி தான் இல்லையா அப்படின்னு பாபா சொல்கிறார். அனைத்து பெண் குழந்தைகளும் சொர்க்கத்தின் வாயிலாக இருக்கின்றனர். பாபா எவ்வளோ நல்ல முறையில் புரிய வைக்கிறார். யாருடைய புத்தி யோகம் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தாரணை ஏற்படும். பிரம்மச்சரிய சமயத்தில்தான் ஞானம் கற்பிக்கப்படுகிறது. இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தந்தையும் கூறுகின்றார். 2 பக்கமும் இருக்கணும். அவசியம் வாழ்ந்து கொண்டே இறக்கவும் வேண்டும். இறக்கும் தருவாயில் கூட மனிதர்களுக்கு மந்திரம் கொடுப்பாங்க. ராமா ராமான்னு நினச்சிக்க இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் நீங்கள் அனைவரும் கூட இறக்கக்கூடியவர்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன், அனைவரையும் அழைத்து செல்பவனாக இருக்கிறேன். ஆக உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது குஷி ஏற்படணும். பிறகு யார் நன்றாக படிப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆவார்கள். படிக்கவில்லை எனில் பிரஜையின் பதவி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆக ராஜ்ய பதவி அடைவதற்காக தான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இது படிப்பு. இதில் குருட்டு நம்பிக்கைக்கான விஷயம்லாம் கிடையாது. இங்கே படிக்கணும், முயற்சி செய்யணும், உயர்ந்த பதவி பெறணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த படிப்பே ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பு. ராஜயோகம், பிரஜாயோகம் கிடையாது. அதனால் இந்த படிப்பே ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்புன்னு பாபா சொல்கிறார். முதலில் தந்தையின் குழந்தையாக நீங்கள் முதல்ல ஆகணும். தந்தை குழந்தைகளுக்கு தனது சொத்தை கொடுப்பார். தந்தை சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் பண்ட மாற்றம் செய்யுங்க. உங்களது சோழி போன்றவை அனைத்தும் என்னுடையது. என்னுடைய வைர வைடூரியங்கள் அனைத்தும் உங்களுடையதுன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் எல்லாம் அழியக்கூடியதை தான் வச்சுருக்கிறீங்க. அதையெல்லாம் இந்த கடைசி ஒரு பிறவி என்னுடைய காரியத்திற்காக நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த உலக மாற்ற காரியத்திற்காக நீங்கள் பயன்படுத்துங்க. பிறகு உங்களுக்கு நான் வைர வைடூரியங்களாலான மாளிகை, ராஜ்யம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார் பாபா. தேக சகிதமாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் உங்களது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மையாக ஆக்கிவிடுவேன். மேலும் ராஜ்ய பதவியும் கொடுப்பேன். உங்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் பலியாக்கிவிட்டால் உங்களுக்கு ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி கிடைக்கும். ஆக இந்த கடைசி பிறவியில் நம்முடைய உடல், மனம், பொருள், செல்வம் அனைத்தையும் தந்தைக்கு நம்ம காப்பீடு செய்யணும். தந்தையினுடைய காரியத்தில் பயன்படுத்தணும்னு சொல்கிறார் பாபா. இவை அனைத்தும் உங்களுடையது. நீங்கள் என்னை வாரிசாக ஆக்குங்கள் என்று பாபாவும் கூறுகின்றார். உங்களுடைய இந்த அழியக்கூடிய சொத்துக்கு என்ன வாரிசு ஆக்குனீங்கன்னா, 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு அழிவற்ற சொத்துக்கு உங்களை நான் வாரிசாக்குறேன்னு பாபா சொல்கிறார். என்னுடைய வழிப்படி மட்டும் நடங்க. தொழில் போன்றவைகள் செய்யுங்கள். வெளிநாட்டிற்கு கூட செல்லுங்கள். எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்தால் போதும். மாயா அடிக்கடி போரில் வீழ்த்தும். ஆகையினால மாயா கிட்ட எச்சரிக்கையோடு இருங்க. எந்த ஒரு விக்ரமமும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத் படி நடந்தால் சிரேஷ்டமானவர்களாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் தூய்மையாக்குவதற்காக தேக சகிதமாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை தந்தையிடம் அர்ப்பணித்து அவரது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். 2வது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, தாய் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமருவதற்கு தன்னை தகுதியானவராக ஆக்கி கொள்ள வேண்டும். தகுதியானவராக ஆவதற்கு முக்கியமாக தூய்மையின் தாரணை செய்ய வேண்டும். தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தாய் தந்தையினுடைய இதே சிம்மாசனத்தில் அமரணும்னா அதுக்கான தகுதி என்ன? பியூரிட்டி தான் பாபா சொல்கிறார். தூய்மையாகணும். வரதானம். சங்கம யுகத்தில் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தின் மூலம் இரட்டை பிராப்திக்கு அதிகாரி ஆகுங்கள். சங்கம யுகத்தில் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்யுங்க. அதன் மூலமாக இரட்டை பிராப்திக்கு அதிகாரி ஆகுங்க. அந்த இரட்டை பிராப்தின்னு பாபா எதை சொல்கிறாரு பார்க்கலாம். எந்த குழந்தைகள் சங்கம யுகத்தில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சதா அமைதி, குஷி எனும் இரட்டை பிராப்தி அடைந்தோம் என்ற பெருமிதம் இருக்கும். அமைதியும் குஷி, அதாவது சதா அமைதி, குஷி, இந்த இரட்டை பிராப்தியினுடைய அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். ஏனெனில் அதீந்திரிய சுகத்தில் இவ்விரண்டும் அடங்கியே இருக்கிறது. இப்போது குழந்தைகளான உங்களிடம் உள்ள தந்தையும் ஆஸ்தியும் என்ற இரு பிராப்திகளும் முழு கல்பத்திலும் கிடைப்பதில்லை.
ஆகவே இவ்விரண்டு பிராப்திகளின் அதிகாரியாக இந்த சங்கம யுகத்தில் ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் சமஸ்காரங்களை தெரிந்து கொண்டு அவர்களுடன் இணைந்து செல்வதே முன்னேற்றத்திற்கான வழியாகும். சமஸ்காரம் மோதல்ல வராதிங்க, சமஸ்காரம் ஒத்து போங்க, ஒற்றுமையோடு இருங்க. அவங்களுடைய சமஸ்காரம் தெரிஞ்சு அவங்கள வெறுக்காதீங்க, அவங்களோட ஒத்து போங்க. அதுதான் முன்னேற்றத்திற்கான வழி அப்படின்னு சொல்கிறாரு. மாதேஸ்வரி அவர்களினுடைய விலைமதிக்க முடியாத மகா வாக்கியம். உண்மையான தலைவனான பரமாத்மாவிடம் உண்மையானவர் ஆகியிருங்கள். தலைப்பு அம்மா சொல்கிறாங்க. இதே நேரத்தில் தான் நமக்கு நிரந்தரமாக என்னுடைய நினைவில் இருங்கள் என்ற கட்டளை பரமாத்மா மூலமாக கிடைத்துள்ளது. யோகம் என்பதன் பொருள் ஈஸ்வரிய நினைவில் இருப்பது அப்படின்னு அர்த்தம். யோகம் என்பதற்கு தியானத்தில் அமர்வது என்ற அர்த்தம் கிடையாது. நம்முடையது சகஜ ராஜயோகம். நடந்தாலும் சென்றாலும் காரியம் செய்யும் பொழுது அவரது நினைவில் இருப்பது, இதுதான் நிரந்தர யோகம். இதற்கு தான் துண்டிக்கப்படாத அகண்ட யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் நிரந்தரமாக இருப்பதற்கான அபியாசம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான தலைவனிடம் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மாயையின் தடை துன்புறுத்தினாலும் தைரியமாக தந்தைக்கு முன்னாடி அந்த விஷயத்தை சொல்லணும். பாபா கிட்ட சொல்லுங்கள். பாபாவிடமிருந்து உங்களுக்கு அந்த தடையிலிருந்து விடுபடுவதற்கான வழி கிடைக்கும். அப்பொழுது அவரது உதவி மூலமாக நீங்கள் மாயை வென்றவராக ஆக முடியும். உங்களுடைய பாதை கூட தெளிவாயிடும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. பிறகு எங்கு அமர்த்தினாலும் எப்படி நடத்தினாலும் பாதை தெளிவாகிவிடும். இதுபோல துணையை அளிப்பதற்கு மிகவும் தைரியம் வேண்டும். அப்பேற்பட்ட மகான் சௌபாகியசாலி முற்றிலும் குறைவாக தான் வெளிப்படுவார்கள். என நிறைய மாயினுடைய பிரச்சனை தடைகள் என்பது வரதான் செய்யும். அங்கே துணிச்சலோடு அதை எதிர்கொண்டு தந்தையை துணையாக கொண்டு அதை வெற்றிகரமாக முறியடிக்கக்கூடியவர்கள் குறைந்த அளவில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறார். அவங்க தான் வெற்றி மாலையில் மணியாகுவாங்க. மற்றவர்கள் பாக்கியசாலி. அவர்கள் கொஞ்சம் நஞ்சம் எடுத்துகிட்டு போய் பிரஜைகளாக ஆவாங்க. எனவே கொஞ்சம் கிடைப்பதில் குஷி ஆகிடாதீங்க. தங்களது விருப்பம் என்ன? சம்பூர்ணம் ஆகணும். ஆக துணிச்சல் கொள்ளுங்க, துணிவோடு முன்னேறி செல்லுங்க. மாய தடை ஏற்படுத்துவானா அந்த மாயா மேலே நாம் தான் வெற்றி அடையணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அவ்யக்த இஷாரா. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். சரள சுபாவம் உடையவரே சதா முகமலர்ச்சியுடன் இருப்பார்கள். முகமலர்ச்சியே அனைவரையும் தன் வசம் ஈர்க்கும். முகமலர்ச்சி என்பது அதீந்திரிய மனோநிலையின் அனுபவத்துடன் அதீந்திரிய சுகத்தில் உறைந்திருப்பது. இதுவே முகமலர்ச்சி ஆகும். இதற்காக பார்வையாளர் எனும் இருக்கையில் அமர்ந்து மாயை மற்றும் இயற்கையின் பொம்மலாட்டத்தை பொழுதுபோக்காக பாருங்கள். உங்களது மலர்ந்த முகம் ஒருபோதும் வாடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.